இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பதிமூன்று 5/2026 புதன்கிழமை, சித்திரை மாதம் 30ஆம் தேதி, நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இரவு 8:18 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய விசேஷம் ஏகாதசி. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு, சிவபெருமான். சூரிய உதயம் காலை 5:54 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் மகம் பூரம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் இனிய நாள். ஏராளமான நற்பலன்களும் எதிர்பாராத பணவரவுகளும் மனதிற்கு உற்சாகம் தரும். தொழிலில் காட்டும் உறுதி உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி. தொழில் வியாபாரத்துல சீரான முன்னேற்றம் ஏற்படும். உங்களது முயற்சிகளில் வெற்றி கிட்டும். மேஷராசி பரணி நட்சத்திரம். பயணங்களால அனுகூலம் உண்டாகும். நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியும் தெம்பும் தரும் இனிய நாள். தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் லாபத்தை அள்ளி தரும். எதிர்பாராத பணவரவு பொருளாதார நிலையை உயர்த்தும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். புதிய திட்டங்கள் முயற்சிகளை வெற்றி காண்பீங்க. உதிரி வருமானம் அதிகரிக்கும். கோபுர தரிசனம் செய்வது நன்மை தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். புதிய பொறுப்புகள் தேடி வரும். எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவீங்க. வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். ராசி என்பர்களே, குடும்பத்தினர் நீண்ட நாள் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி பெருகும். அரசு வேலைகளில் மட்டும் சற்றே நிதானம் தேவைப்படும் நாள். ராகுகால வேளையில துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது சவால்களை முறியடித்து நற்பலன்களை தரும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். உங்கள் செயல்கள்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். வார்த்தைகள் கவனமாக இருப்பது நன்மை தரும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். சமூக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி என்பர்களே, பொருளாதார உயர்வு மற்றும் சமூக மரியாதை கூடும் நன்னாள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் பணியிடத்தில் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க திட்டமிடுபவர்கள் ஆவணங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். வாக்குவாதங்களை தவிர்த்து இனிமையாக பேசுவது தேவையற்ற சிக்கல்களை நீக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். புத்திசாலித்தனமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். சுப நிகழ்ச்சிகள் நடந்து முடியும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். நிதிநிலை சீராக இருக்கும். சிம்மராசி என்பர்களே, நிதானமான முடிவுகளே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். முக்கியமான காரியங்களையும் புதிய திட்டங்களையும் இன்று தவிர்ப்பது நஷ்டத்தை தவிர்க்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என ஈசனை வழிவிடுவது உங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் போக்கி வெற்றியை தரும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். ஆரோக்கியத்தில சிறு குறைபாடுகள் வரலாம். உங்கள் செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும் முக்கியமான நாள். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். அரசு வழி ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபம் அதிகரிக்கும். கன்னிராசி என்பர்களே, உங்களது முயற்சிகள் வெற்றியடையும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த வந்த நிலை மாறும். கணவன் மனைவி கடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். கலைகள் ஆர்வம் அதிகரிக்கும். காரிய தடைகள் நீங்கி முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பம் வரலாம். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். தந்தையருடன் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும்.
துலாம் ராசி என்பர்களே, புதிய திட்டங்களை தொடங்க இன்று மிகவும் சாதகமான நாள். தம்பதியரிடையே அந்யோன்யமும் புரிதலும் அதிகரித்து குடும்ப அமைதி நிலவும். வணிக ரீதியான முயற்சிகளில் லாபமும் முன்னேற்றமும் கூடும். வீட்டில் திருமண பேச்சுவார்த்தை போன்ற சுபகாரியங்கள் கைகூடி வர வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடுவீர்கள். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். எதிர்பாராத விதமாக பண வரவு வந்து சேரும். புதிய முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிக ராசி என்பர்களே, தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அரசியல்வாதிகள் கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். வேலையில் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பணவரவு சீராக இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து சென்றால் நல்லது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கடந்த காலத்தை விட தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்களே, வேலைப்பழு காரணமாக ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை. புதிய திட்டங்களுக்கு வெற்றி கிட்டும் நன்னாள். வணிக ரீதியான முன்னேற்றங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தும். சுற்றமும் நட்பும் சூழ உறவினர்களிடையே நிலவி வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் நிதானமாக இருப்பது நல்லது. பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். புதிய வேலை அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மகர ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் இன்று தள்ளி வைப்பது நஷ்டத்தை தவிர்க்கும். பணப்புழக்கம் சீராக இருக்க திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். உழைப்பு அதிகமாகவும் அதற்கேற்ற பலன் குறைவாகவும் தோன்றினாலும் தளராதீர்கள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இந்த நாள் எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது உங்கள் அமைதிக்கு வழிவகுக்கும். எந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் தேவை. மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். வெளிநாட்டு பயணங்களும் இனிமே அமையும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி என்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களால் பிரச்சனைகள் வராமல் இருக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். புத்திசாலித்தனமான முடிவுகளால் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். தேவையற்ற அவதூறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். தொழில் விரிவாக்க முயற்சிகளை தள்ளி வைப்பது நஷ்டத்தை தவிர்க்கும். பொருளாதார நிலை சுமாராக இருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு குறைவிருக்காது. குடும்ப ஒற்றுமைக்கு கோபத்தை குறைப்பது அவசியம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு அவசியம். பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை. மாணவர்களுக்கு மேல் படிப்பு பற்றிய சிந்தனை மேலோங்கும். மீனராசி என்பர்களே, இந்த நாளில் கலவையான பலனை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நெருங்கியவர்களுடன் அனுசரித்து செல்லவும். உடல் நலனில் கவனம் தேவை. உடல் நல பிரச்சனைகள் நீங்க குரு பகவானை வழிபடுவது சிறந்தது. மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கவும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கவும். கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்க்கவும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும். மிதுனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் பிஸியா இருப்பீங்க. கடன் விவகாரங்கள்ல கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை தேவை. மீனராசி ரேவதி நட்சத்திரம். உறவினர்களால் வீட்டுல மகிழ்ச்சி நிலவும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள். ஆன்மீக குறிப்புகள். குருவின் மூலமாக இறைவனை அடைந்த பெருமிழலை குறும்ப நாயனார் பற்றி தெரியுமா? 63 நாயன்மார்களில் ஒருவரான பெருமிழலை குறும்ப நாயனார் அஷ்டமா சித்திகளிலும் வல்லமை பெற்றவர். குருவை மனதார வழிபட்டு அந்த குருவின் மூலமாகவே இறைவனை
அடைந்தவர். சுந்தரரின் புகழை பாடுவதையும் அவரது திருவடிகளையே தியானிப்பதையும் தனது தவமாக செய்து வந்தார். தனது ஞான திருஷ்டியால் குருவான சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திற்கு செல்ல போகிறார் என்பதை முன்கூட்டியே அறிந்து தனது குரு இல்லாத உலகில் நான் இருக்க மாட்டேன், அவருக்கு முன்பாகவே நான் கையிலேயே அடைய வேண்டும் என்று முடிவு செய்தார். உடனே தீவிரமான யோக நெறியில் பிராணாயாமம் மற்றும் குண்டலினி யோகம் அமர்ந்து தனது உச்சி துளை வழியாக உயிரை செலுத்தி சுந்தரர் கையிலை செல்வதற்கு ஒரு நாள் முன்னதாகவே இறைவனின் திருவடியை அடைந்தார். குருவே தெய்வம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். சுந்தரரை வழிபட்டே சிவபெருமானின் அருளை